ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன பைக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 பைக் தாங்க நம்மக்கிட்ட இருக்குங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா 2019 மாடலு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஓனர் பார்த்தீங்கன்னா சைலன்சர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்படி அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஓகேங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைலன்சர் பார்க்க போகலாங்களா? ஓகேங்க, இந்த சைலன்சர் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாபி சைலன்சர். இது பார்த்தீங்கன்னா லாங் பஞ்சாபி சைலன்சரு. இந்த பஞ்சாபி சைலன்சரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று ஷார்ட் பஞ்சாபி சைலன்சர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங் பஞ்சாபி சைலன்சருங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் பஞ்சாபி சைலன்சரு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியோட லைட்டாக உங்களுக்கு வெளியே இருக்குங்க சைலன்சர் பார்க்குறக்கு. இதனால தான் லாங் பஞ்சாபி சைலன்சர் வராங்க. இதே ஷார்ட் பஞ்சாபி சைலன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதோட கட்டாயிருங்க. உங்களுக்கு இந்த செயின்ஸ் ப்ராக்கெட் கிட்டேயே உங்களுக்கு கட்டாயிரும். இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் பஞ்சாபி சைலன்சரு. அந்த சவுண்டு பார்க்கலாங்களா? நம்ம அப்படியே ட்ராட்டில் பண்ணி பார்க்கலாங்களா? அப்படியே சைலன்சர் நோட்டு அப்படியே கேட்கலாம். அப்படியே பைக் சைலன்சர் பார்த்தீங்கன்னா வெடிக்குதுங்க. அப்படியே பட்டுன்னு வெடிக்குது. கேட்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஓகேங்க, இந்த சவுண்டு கேட்குறதுக்கு அப்படியே பழைய டீசல் புல்லட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு கேட்குதுங்க. ஓகேங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. ஓட்டி பார்க்கும்போது சவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி பைக் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதாவது கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்படியே ரிவ்யூ பண்ணியிருப்போம். அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்க்குன்னு சொல்லி ஒரு சைலன்சர் போட்டிருப்போம். அப்படி அதோட சவுண்டு பார்த்தீங்கன்னா அதோட பயங்கரமாக இருக்கும். இந்த சவுண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. ஓகேங்க, அப்படியே பைக் எடுத்து ஓட்டி பார்க்கலாங்களா? ஓகேங்க, அப்படியே பைக் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து ஓட்டி பார்க்கலாம். சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. பட்டு நல்லா வெடிக்குது. கேட்குறதுக்கு நல்லா இருக்குங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லீகலு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து போட்டு ஓட்டவே கூடாது ரோட்டில். போலீஸ்காரங்களாம் பார்த்தாங்கன்னா நம்மளை ஃபைன் போட்டுருவாங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா போகலாங்களா? அப்படியே ஓகேங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக ட்ராட்டில் பண்ணி பார்க்கலாம். பட்டுன்னு வெடிக்குதுங்க. கேட்குறதுக்கே நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க பார்த்தாங்கன்னா நம்மளுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லீகலு. சவுண்டு எனக்கு பேசுகிறது கேட்குதானே தெரியல. எனக்கு சவுண்டு பார்த்தீங்கன்னா சைலன்சர் சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே கேட்குது எனக்கு. பவர் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லைங்க. சைலன்சர் நிறையா பேர் சொல்லுவாங்க, சைலன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கம்மியாகவும் சொல்லுவாங்க. பட் இந்த பைக்கில் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்மன்ஸ் வைஸில் சின்னதாக கூட எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்மன்ஸ் வைஸில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகவே இல்லை. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடி நிறைய டைம் ஓட்டியிருக்கேன். இந்த பைக்கை இப்போவும் பார்த்தீங்கன்னா ஓட்டுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே தாங்க இருக்குது இந்த பைக்கு. சைலன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்மன்ஸ் வைஸில் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே ஆகாது. லாங் பஞ்சாபி சைலன்சர் போடணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போடலாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சவுண்டு நல்லா தான் இருக்குது. பட் இந்த ஒரு ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 தாங்க வரும். ஃபிட்டிங் சார்ஜெல்லாம் சேர்த்தனோம்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2000 தான் வரும். பட் சவுண்டு நல்லா தாங்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இல்லீகலு. பட் போலீஸ்காரங்க பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது. பட் இது மாதிரி நீங்கள் லோக்கலில் ஓட்டுறதுக்கு இல்லை நீங்கள் காட்டுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன லோக்கல் கடைக்கு மட்டும் தான் பைக் யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா ஒரு கெத்துக்கொசரம் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா பைக் தாராளமாக போடலாம். அதே மாதிரி எனக்கு ஃபைன் போட்டால் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு சவுண்டு தான் முக்கியம்னு சொன்னீங்கன்னா பட் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த தாராளமாக போடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பைக் ஓட்டுறதுக்கு. ஆனால் வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்குங்க. சவுண்டு தாங்க பயங்கரமாக இருக்குது எனக்கு. பட்டுன்னு அடிக்குதுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு சூப்பராக ஒரு பைக் ரிவ்யூவில் திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.